எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் சளி இருமல் பிரச்சனைக்கு எப்படி ஒரு சூப்பரான மிளகு ரசம் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் நம்ம அரைக்க வேண்டிய ட்ரை இன்க்ரீடியன்ஸை அரைச்சிக்கிடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இந்த மூணையும் ஒன்றா ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக புளி கரைசல் செய்கிறதுக்கு ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக அரைச்சி எடுத்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட 100 கிராம் தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 4-5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் இதை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, 1-2 முழுசாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது புளி நல்லா ஊறிடுச்சு, இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கொரோனா டைமில் சளி இருமல் பிரச்சனை எல்லாரையுமே ரொம்ப பாடப்படுத்துது. இந்த டைமில் நம்ம மருந்து மாத்திரைக்கு காசு செலவழிக்காமல் நம்ம சாப்பிட்ற உணவையே மருந்தாக பயன்படுத்தலாம். இதில் நம்ம மிளகு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இது சளி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். இப்போது புளியை நல்லா கரைச்சி எடுத்தியாச்சு. அடுத்ததாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு கல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சு கடுகு வெடித்ததுக்கப்புறம் இதில் 2 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரை சில்லியோட உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த காரம் சரியாக இருக்கும். அப்புறமா நான் வாசனைக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை நம்ம எண்ணெயிலே சேர்க்குறதுனால ரசம் நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு மனம் வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரசமாக இருந்தாலும் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சாதத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சாதமும் காலி. இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள சளியும் காலி ஆகிடும். ஃபைனலாக இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலைகளை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரசத்தை ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது, ஏன்னா கடுத்த மாதிரி ஆயிரும். இப்போது உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரசம் கொதி வர ஸ்டேஜில், அதாவது இந்த ஓரங்களை சுற்றி பபிள்ஸ் மாதிரி வரும், அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.